நம்ம உடலில் சூட்டாலையும் சரி, வேனல் கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா உடம்புல வந்து டெட் செல்ஸ் நிறைய சேர்ந்தாலும் சரி நிறைய கட்டிகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கட்டிகள் வந்து ஸ்கின்னோட போர்ஸ் ஓட்டைகள் மூலிமா இந்த கட்டிகள் பெருசாகும். அதுக்கப்புறம் அது வந்து பழுத்து உடையும். அந்த டெட் செல்ஸ் அதாவது சீழ் மாதிரி வந்து அந்த சீழ் எல்லாம் முழுதாக வெளியேறி அது புண் மாதிரி ஆகிடும். அதையும் சரி பண்ணணும். இதை வந்து நம்ம முன்னோர்கள் நம்ம சுற்றி இருக்கிற கீரை, நம்ம டெய்லி சாப்பிட்ட கீரையை வைத்தே இந்த கட்டிகளை வந்து பழுத்து உடைய செய்கிறதோ இல்லைனா இந்த கட்டிகளை அப்படியே அமுங்க செய்கிறதோ ரெண்டுமே செஞ்சுட்டு வந்தாங்க. இது என்னென்ன வகை கீரைகள், எப்படி இதை பயன்படுத்தலாம், கட்டிகள் உடைய செய்கிறதுக்கோ கட்டிகள் வந்து அமுங்கிறதுக்கோ எப்படிலாம் இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல காசினிக்கீரை. காசினிக்கீரையில் ஒரு அரை கைப்பிடி மட்டும் எடுத்து அம்மியில் விழுது மாதிரி அரைச்சிட்டு அந்த விழுதை வந்து இந்த கட்டி மேலே வச்சு 2 நாள் மட்டும் கட்டினாலே, காலை ஒரு வேளை சாயந்தரம் ஒரு வேளை 2 நாள் இது மாதிரி கட்டிட்டு வந்தாலே அந்த கட்டி வந்து நல்லா பழுத்து உடஞ்சிரும். அப்படிங்கன்னா அந்த கட்டி வந்து அமுங்கிடும். அதுக்கப்புறம் ஒரு நாள் வச்சு கட்டுறோம்